வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 22/2/1992 பிறக்கக்கூடிய உங்களோட ஜாதகத்தை பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 33 வயசு முடிஞ்சு 9 மாதம் ஆகுதுங்க. சனிக்கிழமை பிறந்திருப்பீங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் நீங்கள் பிறந்தப்ப அப்படின்னு பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரம் துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பே, போ, ரா, ரை. இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சித்திர நட்சத்திர துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது ரிஷபராசி சந்திராசிரமமாக அமையும். பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காகம்தான் பஞ்சபட்சி ஆகும். குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அதாவது ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உச்சகிரகம் ஏதாவது இருக்குதா பிறந்தப்ப அப்படின்னா செவ்வாய் தான் உச்ச பலன்ல இருக்காங்க. ஆட்சியில் இருக்க கிரகம் சனியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு. உச்ச செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்க நிலவுலங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நான் பிறக்கும்போது அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல தாராளமா நீங்க வாங்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்திடும். இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பாகவும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சும்மா செவ்வாய் ஆட்சியும் உச்சத்துல இருக்காதுங்க. அப்படி இருந்ததுன்னா நிலவுலங்களுக்கு சொந்தக்காரங்களா வாழ வேண்டிய சூழ்நிலையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பிறக்கும் போதே சித்திர நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட சாரத்துல தசாபுத்தி நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை ஒரு 16 வருஷமும், இப்போதைக்கு குரு தசை கடைசியில நீங்க இருக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்கலாங்க. சரி, இந்த குரு தசை ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த லக்னத்துக்குலாம் அது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், அடுத்தது துலாம் லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க இந்த குரு தசையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா ஊரை விட்டு தேசம் விட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்காக இழுத்துட்டு போயிருக்கும். ஒரு சில பேத்துக்கு திருமணம் ஆயிருக்காருங்க. திருமணம் ஆகாமல் இல்லைன்னா மனைவியோட சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு விதத்தில் காலசர்ப்ப தோஷமாகவும் செயல்படும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில பேத்துக்கு திருமண அமைப்பையோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஊர் விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ மனைவி மக்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்குங்க. இது கடன் நோயையும் கொடுக்கும், வம்பு வழக்கு பிரச்சனையும் கொடுக்கும். ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வரைக்கும் போய் அலைய வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து வர சனி தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மகர லக்னம், கும்ப லக்னத்துக்காரங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற காரணத்தினால தாராளமாக அந்த லக்னத்துக்காரங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பையும் சொந்தமாக தொழில் பண்ண செய்யக்கூடிய அமைப்பையும் அது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா சனியானது ஆட்சியில் உட்காந்துருக்குறாங்க. ஆட்சியில் உட்காந்துருக்கும் போது அது லாபத்தை கொடுக்கும். நீங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களை வந்து சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதகத்துப்படி வேற என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது கால சர்ப்பதோஷமா இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு திருமண வாய்ப்புகள் இன்னும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா சர்ப்பதோஷ நிவர்த்தி இங்கே போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்ததுன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். சில பேர் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நல்ல லாபம். ஒரு சில பேர் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடியது. சரியான கோபக்காரன், ரோசக்காரன், சண்டைக்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பும், விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாத சூழ்நிலையும், இதனால குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க. சில பேத்துக்கு திருமணமே செய்ய முடியாத அந்த சூழ்நிலையும் கொடுக்குங்க. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, சரியான ரோசக்காரங்க, கோபக்காரங்களா இருக்க வேண்டிய சூழ்நிலையும், அரசு சம்மந்தப்பட்டத்தில் இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டிய மனைவியும் கிடைப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சு திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுங்க. உங்கள் வீட்டில் அம்மா தான் அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்போனா அவங்கனாலையும் உங்களுக்கு கல்யாண இதில் மனைவிக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் அது கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில சமயம் தந்தையால் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை, இல்லைன்னா தந்தையை விட்டு தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குங்க. வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குது. தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், காதலில் தோல்வியும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க. தாய்மாமன் உறவு முறையிலையும் இது சிக்கல் கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது கோச்சாரத்துப்படி ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் சித்திரைக்கு மேலே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் அருமையாக இருக்குங்க. தாராளமாக திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. இடம் வாங்கக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. வீடு கட்டக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. ஒரு சில பேத்துக்கு விபத்து மூலியமாக கை காலில் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையும் அந்த சித்திரைக்கு மேலே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு வேறு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களோட சொந்தக்காரங்களுக்கு கூட இந்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றிங்க. வணக்கம்.